ஹாய். எங்கள் காலேஜில் வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும், ஃபுட் ஃபெஸ்டிவல்னு. அது ரொம்ப கிராண்டாக பண்ணுவோம் நாங்கள். அதுக்காக வந்து இப்போ அக்கா ஹேர் கலரிங் பண்ண போகிறாங்க. நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ், அது நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் டேட்டூ போடுறதுக்கு எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்கே டேட்டூ ஸ்டுடியோ. அவங்க வந்து ரொம்பவே கள்ளக்குறிச்சியில் ஃபேமஸ் ஆனவங்க, சூப்பராக போடுவாங்க. இந்த டிசைன்லாம் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. எனக்கு வந்துட்டு கலரிங் வந்துட்டு 5 மணி ஆகுமாங்க. புஷ்பா வந்து ரெடி ஆகிட்டா டேட்டூ போட போகிறலாம். பிஃபோரு ஆஃப்டர் வேறு வேணுமா, இருங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதே சிரிப்புவாயா, இப்படி சிரிக்கிறாளா? இருங்க இன்னைக்குலாம் கிட்ட கொண்டு போகணும். ஐயோ வேணாம் வேணாம், பயந்துட போகிறாங்க. இந்த ஃபேஸ் இப்படியே இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ண டிசைனை இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் இருந்து எடுத்து அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுப்பாங்க. ஆக்சுவலாக அதை எடுத்து தான் நம்ம கையில் ஒட்டுவாங்க. ஒட்டிட்டாங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கு இல்லையா? லெட்டருக்கும் அந்த இங்க்குமே இதில் தான் இருக்கும். அதனால் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து டேட்டோ பண்ணி இங்க் கப்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். டேட்டோ போடுறவங்க மஸ்ட்டு கவனிக்க வேண்டியது. கண்டிப்பாக. ஓகே. அடாடா, கீரல்லாம் என்னப்பா சிவப்பு சிவப்பாகிடுச்சு, அழகாக இருக்கு. இந்த பாருங்க, யாரும் கீரல் போடாதீங்க. இப்போ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தா, வேடிக்கை பார்க்க தான் வந்தேன். ஆனால் எனக்கு இருக்கிற கொழுப்பு, உள்ளே இருக்க டேட்டோ ஆர்வம், சின்னதாக ஒன்று போட போகிறேன். போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாம் அந்த பொண்ணு தான் காரணம். அந்த கை கொஞ்சம் காமிச்சிடுங்க. இந்த தழும்பை தான் அவங்க மறைக்க போகிறாங்க. எப்படா என் வாழ்க்கை சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் முதலாக டேட்டோ போட போகிறேங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இருக்கிற கொழுப்புக்கு நான் ஏதாவது பண்ணேன் ஃபஸ்ட் டைமு. ஆனாலும் ரொம்ப நாள் ஆசை பண்ணணும்ன்ட்டு. இந்த பிரதர் அழ வைக்க போகிறாராம். அப்போ அவர் பைசா கட்டு, எங்க ஒரு 500 ரூபாய்க்கு என்ன அழ வைக்கிறீங்களா? ஒரு 1000 ரூபா கூட விட்டுறாங்க, ஒரு அழ வைக்கிறீங்க. நமக்கு போட்டு முடித்ததும் அந்த டிசைனும் அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்பவே அழகாக இருக்குது. அதுவும் கேமராவில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. அக்காவையும் ஃபாலோ பண்ணுறேன், அப்புறம் எப்படி தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் கலரிங்க்கு நம்ம வந்துட்டோம். இதுவுமே எஸ்கே பார்லர் தான், அவங்களோட ஒய்ஃப் இவங்க. கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு நான் வந்து ஷேப் பண்ணி விட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு லேயர் கட்டிங் பண்ணியிருந்தேன். அதாவது 4 ஸ்டெப் வச்சு ஸ்டெப் கட்டிங்னு இங்கே பண்ணாங்க. அதை பண்ணியிருந்தேன். அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டாங்க. எனக்கு வந்து தலையை அலசிட்டு ட்ரையர் போட்டு விட்டுருக்காங்களா, முடி காயறதுக்குள்ளே இந்த கேப்பில் வந்துட்டு பசங்க வந்துட்டு கோன் போடுறாங்க. எப்படி பார்த்தாலும் 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர்ஸ் ஆகுது நம்ம ஹேர் கலரிங்னு வந்தால். அதுக்குள்ளே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவங்க கோன் போட்டுக்கிட்டாங்க. ஃபைனலாக வந்து நம்ம செலக்ட் பண்ண கலர் இதுதான். ஆக்சுவலாக நான் செம்பருத்தி பூ கலர் செலக்ட் பண்ணேன், ஏன்னா ஆல்ரெடி நான் அதுதான் போட்டிருந்தேன். இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, இருந்தாலுமே நல்லாயிருக்கு. நம்ம எதுக்காக ரெடியானோம், ஃபுட் ஃபெஸ்டிவல் போகிறதுக்கு தான். இப்போ அந்த நாளும் வந்தாச்சு. அதுக்கு நான் இந்த சாரீ கட்டிட்டு தான் கிளம்புனேன். ஹாலில் வந்தால் 10:30க்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனாங்க. நம்ம 10 o'clock வந்தோம். வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அந்த மாதிரி தான் இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் மணமகள் அறையில் இருந்தாங்க. சரி, நான் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் முடியல. சரி ஓகே, போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்துட்டோம். என் அண்ணியும் கூட வந்திருந்தாங்க. நல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து சரிப்பட்டு வராது இல்லையா, பசங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாக்லேட்ஸும் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். பிஸ்கெட் வாங்கினா பசங்களுக்கு ஒரு மாதிரி டம்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கிட்டேன். அதுவும் என்னென்னா மஞ்சு. தேங்க்யூ. ஒரு சாக்லேட்டுக்கு ஒரு பாட்டெல்லாம் போட ஆரம்பித்ததும் பசங்கள்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரே டான்ஸ் அந்த மாதிரி இருந்தது. நமக்கு இதுக்கிடையில் வந்து வந்தவங்க டயர்டாகக்கூடாதுன்றதுக்காக வாமாக வச்சுக்கணுன்றதுக்காக வெல்கம் ட்ரிங்க்ஸு கூடவே வந்து சேட் ஐட்டம். என்ன சேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீனட் சேட் தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அதை சாப்பிட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அது ஒரு மூடாக இருந்தது. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த வெளியில் போயிட்டு வந்த ஒரு கேப்பில் நான் உங்களுக்கு வெல்கம் பண்ணே ஆவான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. அந்த வெல்கத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அழகாக போட்டு வச்சாங்க பவ்யமாக. நம்ம வாங்கிக்கிட்டு கூடவே வந்துட்டு ஒரு பூவையும் கொடுத்தாங்க. அப்படியா, ஓகே, தலையில் வைக்கலாம், நான் கையிலையாவது வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அழகாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸு அது மாதிரி ஒரு களை கட்டுச்சு. நிறைய பேர் நிறைய டான்ஸ் ஆடினாங்க. இப்போ இந்த தருணத்துக்கு தான் வெயிட்டிங்கு. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாங்க.
ஃப்யூச்சர் ஷெஃப் காம்படிஷன் வின்னர் ரமணி வாங்க, என் கூட வந்துட்டு இன்னொருத்தவங்களும் பண்ணியிருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்ருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா பேரண்ட்ஸை வச்சு மெடல் போட வைக்கிறாங்க, அவங்க கையில் சர்டிஃபிகேட் கொடுக்க வைக்கிறாங்க. இது என்னென்னா பேரண்ட்ஸ்க்கு தான் பெருமை, உண்மையாக சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப லேட்டராக ஆல்ரெடி நான் காலேஜ் முடித்து எல்லாமே முடித்தாலும் இப்போ லேட்டராக காலேஜ் ஜாயின் பண்ணி இதில் வின் பண்ணி இதில் ஒரு மெடல் எங்கள் அம்மா கையில் வாங்கினேன்னா எங்கள் அம்மாவுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமை. அதுக்கப்புறம் இன்றைக்கி நடக்கிற விழா என்ன விழா? உணவு திருவிழா. இதில் வந்துட்டு இருக்க எல்லா ஃபுட்டுமே எங்கள் பசங்க பண்ணது, அதாவது வெளியில் ஆர்டர் கொடுத்து இல்லை வெளியிலேருந்து ஆளை வர வச்சுலாம் குக் பண்ணலை. எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃபுங்க கூட இருந்து, ஸ்டாஃப்னால் ஒரே ஒரு சார் மட்டும் இருந்தார்னு நினைக்கிறேன், அவர் கூட இருந்து பண்ணது தான். ஆக்சுவலாக மெனுலாம் வந்துட்டு ரொம்பவே வந்து யோசித்து தான் கஸ்டமைஸ் பண்ணது. ஓரளவுக்கு வந்து முக்கால்வாசி நான் டேஸ்ட் பண்ணியிருப்பேன், சிலதெல்லாம் டேஸ்ட் பண்ணல, ஏன்னா வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இதோட முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.